ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காரூனியா ட்ரா வந்து 694. இதுக்கான கேல்குலேஷன் மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நேற்று ரிசல்ட் நம்பர் எடுத்திங்கன்னா 610. இப்போ இதில் நான் எடுத்த நம்பர் வந்து சி போர்டில் 6 எடுத்திருந்தேன், ஏ போர்டில் 1 5. இப்போ நேற்று ரிசல்ட்டில் நான் எடுத்த நம்பரில் 2 நம்பர் பாஸ் ஆயிருந்தது, 1 6 நம்பர் பாஸ் ஆயிருந்தது. ஆனால் நம்பர் வந்து போர்ட் சேஞ்ச் ஆயிருந்தது. ஓகேவா, ஏ போர்டில் 6 கொடுத்துட்டாங்க, பி போர்டில் 1 பாஸ் ஆகிடுச்சு. இப்போ நேற்று ரிசல்ட்டுக்கு வந்து 3வது மெத்தடில் என்ன சொல்லியிருந்தேன்னா 5 7 நம்பர் இருந்தால் அதுக்கடுத்து 6 பாஸ் ஆகலாம். ஏன்னா இந்த பிப்ரவரி மந்தில் அந்த மாதிரி தான் நம்பர் இருக்கும், 5 7 6 5 7 6. இப்போ நேற்று நம்பர் இல்லாமல் அதுக்கு முன்னால் சி போர்டு, அதுக்கு முன்னாள் சி போர்டு எடுத்து பார்த்தீங்கன்னா 5 7 இருக்கிறதுனால நேற்று ரிசல்ட்டுக்கு 6 நம்பர் சி போர்டில் எடுத்திருந்தேன். இப்போ இந்த 6 நம்பர் தான் இப்போ நேற்று ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏ போர்டில் பாஸ் ஆயிருந்தது. இப்போ அடுத்து நேற்று ரிசல்ட்டுக்கு ஃபஸ்ட்டு மெத்தடில் என்ன சொல்லியிருந்தேன்னா ஏ போர்டு மட்டும் பாருங்கள், அடுத்தடுத்த நம்பர் இங்கே 1 2 இருக்குது, இங்கே 0 1, இங்கே 1 2, இந்த இடத்துல 7 8. இப்போ நேற்று ஏ போர்டு இல்லாமல் அதுக்கு முன்னாடி ஏ போர்டு, அதுக்கு முன்னாடி ஏ போர்டு எடுத்திங்கனாலும் 1 2 இருக்கும். இந்த மாதிரி பேட்டர்ன் இருந்தால் அது பக்கத்தில் இருந்த பி போர்டை பெருக்கல் பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருப்பேன். இங்கே 9 3 27, அதுக்கு அடுத்த நாள் 2, இங்கே 9 3 27, அதுக்கு அடுத்த நாள் 7, இங்கே 6 9 54, இங்கே 5 பாஸ் ஆகிருக்கும். இப்போ நேற்று பி போர்டு, நேற்று ரிசல்ட் இல்லாமல் அதுக்கு முன்னாள் பி போர்டு, அதுக்கு முன்னாள் பி போர்டு பெருக்கல் பண்ணி சொல்லியிருப்பேன். 5 3 எடுத்தால் 15னா 1 இல்லைனா 5 தான் ஏ போர்டில் எடுத்திருந்தேன், 1 தான் நேற்று ரிசல்ட்டில் பி போர்டில் பாஸ் ஆயிருந்தது. இப்போ நேற்று ரிசல்ட்டுக்கு நம்ம எடுத்த கேல்குலேஷன் மெத்தடில் 2 நம்பர் பாஸ் ஆயிருந்தது, 1 6. ஆனால் நம்பர் வந்து போர்ட் சேஞ்ச் ஆயிருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இதுவுமே இந்த பிப்ரவரி மந்த் பேட்டர்ன் படி எடுக்கிற நம்பர் தான். ஓகேவா, இப்போ வந்து இந்த நம்பர் வந்து நான் நிறைய ரிசல்ட்டில் சொல்லியிருப்பேன். இந்த பிப்ரவரி மந்த் சார்ட்டில் 8 0 6 9 இந்த 4 நம்பருமே வந்து நம்மளுக்கு அடுத்தடுத்த நாள் ரிசல்ட்டில் வந்து ரிப்பீட் ஆகிடும். 8 0 6 9 தான் அடுத்தடுத்த நாள் ரிசல்ட்டில் பாஸ் ஆகிடும். இப்போ நேற்றைய நம்பர் பார்த்தீங்கன்னா 610 6 1 0, இதான் நேற்றைய நம்பர். இப்போ இங்கே வந்து நான் இதே மாதிரி இந்த பேட்டர்னில் இருக்கிற ரிசல்ட்லாம் இங்கே எழுதியிருப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா 866 0 92, அதுக்கு அடுத்த நாள் 132, 600 அதுக்கு அடுத்த நாள் 168, 480 அதுக்கு அடுத்த நாள் 398, 768 அதுக்கு அடுத்த நாள் 890. இப்போ இங்கே நம்பர் பார்க்குறீங்கன்னா 8 6 0 9, இந்த இடத்துல 0 6 8, இங்கே வந்து 0 8 9, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 6 8 0 9. இதிலே ரிசல்ட்டு முடிஞ்சிடும். இப்போ நேற்று நம்பர் வந்து 610 0 இருக்கிறதுனால இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 6 9 ஃபஸ்ட்டு பி போர்டில் எடுத்திருப்பேன். அதுக்கடுத்து 8 பார்த்தீங்கன்னா சி போர்டு, இதிலே ரிசல்ட்டு முடிஞ்சிடலாம். ஏன்னா நேற்றைய நம்பர் இல்லாமல் அதுக்கு முன்னாள் ரிசல்ட்டெல்லாம் எங்கேயும் 8 9 6 இந்த மாதிரி நம்பர்லாம் பாஸ் ஆகலை. நேற்று ரிசல்ட்டே தான் 610 6 0ன்னு இருக்குது. இப்போ இங்கே 0 இருந்தாலே இதுக்கு அடுத்து வர நம்பர் இதிலே முடிஞ்சிடும். அதனால் 8 ஃபஸ்ட்டு சி போர்டில் எடுத்திருப்பேன், 6 9 பார்த்தீங்கன்னா பி போர்டு. இந்த மெத்தட் வந்து இந்த மந்த்து சார்ட் மட்டுமே வச்சு ஜென்ரலாக சொல்கிற நம்பர் தான். 0 இருந்தால் அதுக்கடுத்து இதிலே ஓகேவா 8 6 0 9லேயே நம்பர் அங்கேயே இந்த ஃபுல்லாகவே பாஸ் ஆகிட்டு இருக்கும். 8 6 0 9, இந்த இடத்துல 0 6 8, இங்கே 0 8 9, இங்கே 6 8 0 9. இப்போ நேற்றைய நம்பர் 610 0 மட்டும்தான் இருக்குது. அதனால் 8 சி போர்டில் எடுத்திருப்பேன், 6 இல்லைனா 9 பார்த்தீங்கன்னா பி போர்டு. இப்போ அடுத்து 2வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2வது மெத்தட் பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து 1 நம்பர் இருந்தால் அதுக்கு அடுத்து பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 2 4, இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகிருக்கும். நீங்கள் பிப்ரவரி மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி ரிசல்ட் எடுத்துடலாம். இப்போ நேற்றைய நம்பர் 610 1 இருக்குது. இதே மாதிரி இந்த பிப்ரவரி மந்தில் பாஸ் ஆன ரிசல்ட் வந்து ஒரு 5 செட் ரிசல்ட் இருக்கும். இங்கே 132, அதுக்கு அடுத்த நாள் 299, 137 அதுக்கு அடுத்த நாள் 484, 612 அதுக்கு அடுத்த நாள் 282, 168 அதுக்கு அடுத்த நாள் 612, 155 அதுக்கு அடுத்த நாள் 237. இப்போ நேற்றைய நம்பர் வந்து 610. இப்போ இங்கே 1 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் வந்து 2 பாஸ் ஆகிருக்கும். 1னா அதுக்கு அடுத்த நாள் 4, இங்கே 1 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் 2, இங்கே 1 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் 2, இங்கே 1 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் 2 பாஸ் ஆகிருக்கும். இப்போ நேற்றைய நம்பர் 610 1 இருக்கிறதுனால இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 2 4, இந்த 2 நம்பருமே ஏ போர்டில் எடுத்துருப்பேன். இப்போ இந்த மெத்தட் வந்து இதுவுமே பிப்ரவரி மந்த் சார்ட், 2 மெத்தடுமே பிப்ரவரி மந்த் சார்ட் மட்டுமே வச்சு சொல்கிற நம்பர் தான். 1 இருந்தால் அதுக்கு அடுத்த நாள் வந்து 2 இல்லைனா 4, இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகிருக்கு. இப்போ இங்கே 1 அதுக்கு அடுத்த நாள் 2, 1 4 1 2 1 2 1 2. இப்போ 1 இருக்கிறதுனால இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 2 4, இந்த 2 நம்பருமே ஏ போர்ட்லேயே எடுத்திருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேல்குலேஷன் மெத்தட் படி எடுக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 2 4, பி கேல்குலேஷன் 6 9, சி போர்டில் 8. இந்த நம்பரை வச்சு பாக்ஸ் எழுதுனோம்னா 268 298 468 498. அடுத்து ஏபி பிசி ஏசி பார்க்குறீங்கன்னா ஏபி வந்து 26 29 46 49, பிசி 68 98, ஏசி வந்து 28 48.
இப்போ இந்த நம்பர் எல்லாமே வந்து பிப்ரவரி மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். இப்போ வந்து 0, 6, 9, 8 இதான் பேட்டர்னு. 0 இருக்கிறதுனால 6, 9 வந்து பி போர்டில் எடுத்திருப்பேன், 8 சி போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ அடுத்து நேற்று ரிசல்ட்டில் 1 இருந்தது. 1 இருந்தால் அதுக்கு அடுத்த நாள் 2 4 பாஸ் ஆகிருக்கும். அதனால் 2 4 ஏ போர்டில் எடுத்திருந்தேன். இப்போ இந்த கால்குலேஷன் மெத்தட் படி நம்ம எடுக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 2 4, பி போர்டில் 6 9, சி போர்டில் 8. பாக்ஸில் வந்து 268, 298, 468, 498. ஏபி பிசி ஏசியில் வந்து ஏபி 26 29 46 49, பிசி 68 98, ஏசி வந்து 28 48. இப்போ இந்த நம்பர் எல்லாமே உங்கள் கம்பேரிசனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை நம்பர்ஸ் போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் மெத்தட் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா கால்குலேஷன் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.